ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் 6 முதல் அக்டோபர் 12 வரையும், அல்லது புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரைக்குள்ள வார நாட்களில் உள்ள மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் கிரக நிலையை அனுசரித்து இந்த ராசி பலன் இங்கே பதிவிடப்படுகிறது. ஆகவே நாம் முதலில் கிரக அமைப்பினை பார்த்து விடலாம். இந்த வாரம் தொடக்கத்தில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி என்ற கிரக நிலை அமைகிறது. இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் ஏற்படுவது எப்படி என்று பார்த்தால், 8/10/2025 அன்று குரு மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சி அடைகிறார். 10/10/2025 அன்று சுக்கிரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கிரக நிலைகளையும் கிரக மாற்றங்களையும் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை இனி பார்க்கலாம். மேஷத்திற்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் 12, 1, 2, 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே தொழிலில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் சோர்வுகள், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் மதிப்பை, மரியாதையை பெற்றுக்கொள்வீர்கள். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் எல்லோரையும் வசியப்படுத்தி ஜனவசியத்தை உருவாக்குவீர்கள். உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான வாரமாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்ப்பது நல்லது. உடல் தோற்றப்பொழிவில் மாற்றம் காணப்படும். உங்களை அழகுபடுத்தி, உங்களை பொலிவுபடுத்தி பார்த்துக்கொள்வீர்கள். புதுவிதமான கனவுகள் உருவாகும். அதை செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு முனை வாங்குவதற்கான சிந்தனைகள், அதற்கான முயற்சிகள் கைகூடும். பழைய நினைவுகள், பழைய விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரம் நன்றாக இருக்கிறதற்கு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபம், இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் வியாபார விருத்திக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவியுடைய தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடரும். எதிர்பாராத சில யோகங்கள் மூலம் லாபங்கள் உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் வழிகாட்டுதல் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களாலும் மனதில் இருக்கும் ஆசைகளின் விருப்பங்கள் நிறைவேறுவீர்கள். குழந்தைகளால் சில சங்கடங்கள் வந்து நேரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை தரும். மிதுனம், உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் 10, 11, 12, 1ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். திடீர் வரவுகள், எதிர்பாராத தனவரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அதற்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். ஆடம்பரமான செலவுகள் பண நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பதால் அதை தவிர்க்கவும். வெளியுறவுகளை குறைத்து கொண்டால் வயிறு செரிமானம் போன்ற பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடை தவிர்க்கலாம். புண்ணிய யாத்திரைகள் கைகூடி வரும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பயணங்களை ஒற்றுக்கொள்ளவும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் ஏற்படும். வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள். கடன் பற்றிய எண்ணம் ஏற்படும். நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும். செலவுகளின் நன்மைகளை அறிந்து செயல்படவும். இந்த வாரம் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கடகம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 9, 10, 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் பழைய அனுபவங்கள் கொடுத்த பாடங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும், இல்லாவிட்டால் அதை காப்பாற்ற மிகவும் போராட வேண்டியிருக்கும்.
இதுவரை மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தைரியமாக சில முடிவுகள் ஏற்பட்டு மாற்றங்களை உண்டாக்குவீர்கள். அரசு வழியில் இருந்த இழுபறிகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முறையான விஷயங்களின் நாட்டம் அதிகரிக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு மேம்படும். பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வரவுகள் மூலம் சேமிப்பு உயரும். சமூக பணிகள் செல்வாக்கு மேம்படும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த வாரம் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சிம்மம். இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். வார தொடக்கத்தில் சந்தாஷ்டம் வருவதால் கலங்க வேண்டாம். அறக்காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதையெல்லாம் சமாளித்துக் கொள்வீர்கள். தந்தையுடன் எழுந்த பிரச்சனைகள் குறையும். முடியுமென எதிர்பார்த்த சில காரியங்கள் சந்திராஷ்டமத்தால் காலதாமதங்கள் உண்டாகலாம். நிர்வாகத்தில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதால் மனதில் தைரியத்துடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு விருப்பமானவர்களை விட்டுக் கொடுத்து அவருடன் பேசுவது நன்மை அளிக்கும். கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட்டால் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். முருகன் வழிபாடு உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னி. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் 7, 8, 9, 10 இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தம்பதிக்கிடையே ஒருவத்திற்கு ஒரு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் திருப்திகரமான சூழல்கள் ஏற்படும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கொண்டு வைப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். இடமாற்றங்கள், நீங்கள் நினைத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். அம்மன் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை தரும். துலாம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 6, 7, 8, 9 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் தம்பதிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். தனவரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். சுபகாரியங்கள் நிமித்தமான வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ விரயம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதில் காலதாமதங்கள் ஏற்படும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்கள் வெளிப்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மற்றவர்கள் அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும். சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாவதால் கூட்டாளிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். இந்த வாரம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். விருச்சிகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் 5, 6, 7, 8 பாவங்களில் அல்லது இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை வளம் அதிகரித்து நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபார வணிகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகம் மற்றும் ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்கள் இடத்தில் சூழ்நிலைகள் ஏற்ப வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகள் நிபுணர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. புதுவிதமான பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அம்மன் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை தரும். தனுசு. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 4, 5, 6, 7 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழியில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வுகள் காணப்படும். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடன் சார்ந்த செயல்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். உத்தியோக தொடர்பான பணிகளில் ஊதிய உயர்வுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கூட்டு வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். அம்மன் வழிபாடு அற்புதத்தை தரும். மகரம்.
உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் 3, 4, 5, 6 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய முயற்சிகள் மூத்தோர்களின் வழிகாட்டுதல்படி ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டால் அதை மனதில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அக்கம் பக்கத்தினர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களை தேடி வரும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். கலை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனதில் கற்பனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான பயணங்கள் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் இடத்திலிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். கும்பம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் மரியாதைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் சமூக தொடர்பான பணிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். செயல்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் சில சங்கடங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனம் தேவை. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள், மனை வாங்குவது தொடர்பான வாய்ப்புகள் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த வாரம் நீங்கள் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 1, 2, 3, 4 இடங்களில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு நன்மை உண்டாகும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மனதில் ஒரு புதிய நம்பிக்கைகள் துளிர்விடும். பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும். அரசு சார்ந்த இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதை தவிர்த்தால் உங்களுக்கு சேமிப்புகள் உயரும். தொழில் குறித்த சிந்தனைகள், அது வளர்ச்சிக்கான சிந்தனைகள் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், மூத்தவர்கள் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். உடற்பயிற்சி தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும். வியாபாரம், வணிகத்தில் பொறுமையை கண்டால் லாபத்தை அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கிடைப்பதை தவறாமல் பயன்படுத்தினால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். இந்த வாரம் முருகன் வழிபாடு உங்கள் முயற்சிக்கு கை கொடுக்கும். இந்த வாரம் இனிய வாரமாக அமைவது போல் எல்லா வாரமும் இனிய வாரமாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் கொடுத்து காத்தருவாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் பரிவுரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். நீங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதர். நன்றி, வணக்கம்.